ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன ஐஸ் ஃபால் அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ப்ராவப்ப நமக்கு காமிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு உண்மையா நண்பர்கள் இருக்காங்கன்றத நீங்க எப்ப தெரிஞ்சுப்பீங்கன்னா ஐஸ் கட்டி உடையும் போது அப்படின்னு சொல்லி. இப்ப இங்க ஒரு கடை இருக்கு. இந்த கடையில பழைய பொருட்களை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். இப்போ ஒரு நபர் அந்த கடையில வாட்சை வித்திருப்பாரு. அந்த வாட்சை வாங்குறதுக்காக போயிருப்பாரு. ஆனா அவர்கிட்ட காசு கம்மியா இருக்கிறனால கடைக்காரரும், தம்பி காசு இருந்தாதான் உனக்கு வாட்ச், இல்லனா இந்த கடை பக்கமே வராத, மரியாதையா போயிரு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க நேரத்துல கடைக்குள்ள ஒரு நபர் வராரு. எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காரு. கடையோட ஓனரும், தம்பி நீ என்ன அங்க சுத்தி பாக்குற, ஏதாவது வாங்க போறியா விற்க போறியா அப்படின்னு கேட்க, இத பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கொடுக்கறாரு. இதெல்லாம் வித்தா காசு போகாதப்பான்னு சொல்ல, இப்போ அந்த நபர் தூரமா போய் நிக்கிறாரு. பார்த்தா அது ஒரு பாம். அந்த இடம் வெடிஞ்சு செதறது. அவர் இந்த இடத்துல பணத்தை கொள்ளையடிக்க வந்திருப்பாரு. அவங்க ஆட்கள்லாம் உள்ள போய் அவரை லாக் பண்ணி வச்சுட்டு இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. கீழே ஒரு பெரிய பார்ட்டியே நடக்கும். நிறைய இல்லீகலா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்தோட ஓனரோட காதுலயே அந்த நபர் கன்னால ஷூட் பண்ணிட்டு, பணத்தை எங்க வச்சிருக்க, மரியாதையா எனக்கு சொல்லு அப்படின்னு மிரட்ட, பணம் எல்லாம் மேலதான் இருக்கு, வேற எங்கேயும் பணம் இல்லைன்றத அந்த நபர் சொல்லுவாரு. ஓ, உனக்கு ஒரு காது இன்னும் கேக்குதுல்ல, அதையும் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது காதையும் ஷூட் பண்ண அந்த நபர் பயந்துட்டு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி காமிக்க, அது ஒரு சின்ன ரூம். அந்த ரூமுக்குள்ள பெட்டி பெட்டியா பணம் நிறைய குவிஞ்சு இருக்கு. அந்த பணத்தெல்லாம் பார்த்த பிறகு அவங்க ஆட்கள் அந்த பணத்தை எடுத்துட்டு போக, கூட இருக்கிறவரும் சரி இவங்க எல்லாரும் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, இவங்க எல்லாம் நம்மள பாத்துட்டாங்கல்ல, நம்ம தப்பு பண்ணா அதுல ஒரு அடையாளமும் மிஞ்ச கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள பாம்பு போட்டுட்டு கதவை லாக் பண்ண எல்லாமே உள்ள இறந்து போயிடறாங்க. இப்ப அந்த மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த டீமோட பாஸ காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர். அவரும் பாய்ஸ் பெல்டன் போட்ட பிளான பக்காவா முடிச்சுட்டீங்க. இப்போ நீங்க உங்க இடத்துல வேலை பாருங்க, யாரையும் மீட் பண்ணிக்காதீங்க, நம்ம மேல சந்தேகமே வராம இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பணத்தை பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்க ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதுல எல்லா பணத்தையும் சூட்கேஸ்ல வச்சு வச்சு உள்ள லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தனும் பாஸ் கிட்ட, பாஸ் ரொம்ப நன்றி, எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுக்குன்னும் போது எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, திரும்ப அந்த தப்பா பண்ணாத அப்படின்னு சொல்ல, இப்போ அங்க ஒரு புது பைலட் இருக்காரு. இத பார்த்த கண்ணாடி போட்ட நபரும், யார் பாஸ் இவரு அப்படின்னும் போது, பழையால நான் தூக்கிட்டேன், இதுக்கடுத்து எல்லாம் இவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல எல்லா சூட்கேஸும் உள்ள வைக்கிறாங்க. அதுல லாஸ்ட் பெட்டியில மட்டும் ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப அந்த பைலட்டும் ஓடிட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய புயல மாட்டிக்கிறாரு. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ பெரிய கிராஷ் ஆகுது. இங்க இந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 5 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. பனி நிறைந்த ஒரு காட்டுல நம்ம படத்தோட ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அவர் தனியா தான் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலி போட்டோ பாக்குறாரு. அவங்க மனைவி, குழந்தை. அந்த போட்டோ பார்த்து அவரு ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. இப்போ அவருக்கு உணவு இல்ல. மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு பனி மேல நடந்து போறாரு. ஒரு இடத்துல அவருக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது. என்னதுன்னு போய் கிட்ட பார்த்தா ஒரு மனுஷனோட கை. அந்த பனியை உடைக்கிறாரு. அந்த நபர் இறந்து போயிருப்பாரு. கீழே அந்த ஹெலிகாப்டர் முழுகி போயிருக்கும். அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற ஒரு பணப்பெட்டி மட்டும் மேல மிதந்துட்டு இருக்க. அதை அவர் எடுத்து பார்க்க கட்டு கட்டா அந்த பெட்டி ஃபுல்லா பணமா இருக்கும். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல டியூட்டி பாக்குற நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இந்த பழங்குடியினர் சேர்ந்தவங்க, கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு போஸ்டிங்க்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வேலையில அவங்க ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. இப்ப அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. அவங்க அம்மாவும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க டியூட்டிக்கு போகும்போது அந்த இடத்துல டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க மீன் பிடிக்கிறதுக்காக. அப்படி ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்கள ஹீரோயின் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கிளைமேட் மோசமானது, அதனால உங்களை நான் உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன், ஆனா நான் வந்ததே எங்க மீன் பிடிக்காதா, எங்க மூட ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சார் இதுதான் எங்களோட ரூல்ஸ், எங்களால உங்களை அலோ பண்ண முடியாதுன்னு சொல்ல, அங்க இருக்கிற ஜூனியர் ஆபீசரும் ஹீரோயின் கிட்ட வந்து, அவன் தான் பணம் தரேன்றான்ல, நமக்கு எப்பயாதான் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும், பணத்தை வாங்கிட்டு விடலாம், யாரு கேட்க போறாங்க, இது நம்ம சரௌண்டிங் ஏரியா தானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு அவங்க வண்டியை போய் சீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த 2 நபர்களும் ஓகே ஓகே நாங்க அந்த இடத்துக்கு போலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கூட வேலை பாக்குறவருக்கு ஹீரோயின்
ஹீரோயினை பார்த்தா கடுப்பாகுது. உன்னால என்னாலயும் சம்பாதிக்க முடியாது போல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கால் வரும். ஒரு வயசானவரோட கார் பனியில மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அதே நேரம் அந்த கண்ணாடி போட்ட நம்பர் அவரோட ஃப்ரெண்ட பார்க்க வராரு. அந்த பணத்தை திருடின அந்த கேங்ல ஒருத்தர் சர்ச்ல பிரீஸ்டா இருப்பாரு. அட பாவி, பண்றது அயோக்கியத்தானோ, ஆனா கடவுள்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி எல்லார்கிட்டயும் நடிகிறியா நம்ம போது, இங்க பாரு அது வேற இது வேற, நீ எதுக்கு வந்த அந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்ல. நம்ம போது உங்களுக்கு தான் தெரியும்ல 20 மில்லியன் பணம் காணாம போயிடுச்சு. ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணும் போது இங்க இருக்கிற ஏரியில தான் அது இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்தது. உனக்கு தான் இந்த இடம்லாம் அத்துப்படியாச்சு, எங்க கூட வந்து பணத்தை எடுக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண இடம் கிடையாது, இங்க ரிஸ்க் அதிகம். நம்ம போது தம்பி, நீ உங்களுக்கு கடன் பட்டிருக்க, பணம் உனக்கும் தேவைதானே, அப்ப எங்க கூட சேர்ந்து பணத்தை தேடுற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே கார் ஓட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க அந்த லேக்ல பணம் போயிட்டே இருக்கிற மூமெண்ட் தெரியும். என்ன இது பணம் நகர்ந்துகிட்டே இருக்குன்னும் போது அந்த நபரும் ஒருவேளை தண்ணியில அப்படியே நகர்ந்துட்டு போலாம், இல்லைன்னா அந்த பணத்தை யாராவது எடுத்திருக்கலாம் போது, ஒருவேளை நீ யார்கிட்டயும் சொன்னியான்னு போது நான் யார்கிட்டயும் சொல்லல, நம்ம சீக்கிரமா போகணும் இல்லைன்னா அந்த பணமும் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோயினும் அந்த வயசானவரோட கார் பனியில மாட்டிக்கிச்சு ஹெல்ப் பண்ண வரும்போது அங்க ஹீரோ நடந்து போவாரு. ஹீரோவை பார்த்து அந்த வயசானவரும் எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உங்களுக்கு இவரை தெரியுமா? தெரியும், காட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, பாவம் இவரோட ஒய்ஃபை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் நீ மீன் பிடிக்கிறியா, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை செக் பண்ணும் போது அந்த பெட்டியை பார்ப்பாங்க, பணம் இருக்கும். பணம் வச்சிருக்க, நீ யாரா, உங்ககிட்ட வெப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும் போது அந்த வயசானவரும் இவ்வளவு பணம் எங்கப்பா இருந்து உனக்கு கிடைச்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த இடத்துக்கு மோசமான கேங் வந்துடுறாங்க. அந்த பணம் எங்களோட சொந்தமானது, எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் ஹீரோவையும் லாக் பண்ணி வச்சிடறாங்க. மத்த பணம் எல்லாம் எங்க இருக்கு, இந்த பெட்டி நீ எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க, அங்க இருந்த வயசானவர் அவரோட கண்ணால ஷூட் பண்ணும் போது ஹீரோயினும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. மாத்தி மாத்தி எல்லார்கிட்ட இருக்கிற வெப்பனை காமிச்சிட்டே இருக்க, இந்த கேப்ல ஹீரோயின் கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க போகும்போது ஹீரோ அந்த கார்ல ஏறிக்கிறாரு. அதை பார்த்து அந்த மோசமான கேங்ல இருக்கிற லேடியும் ஹீரோ போட்டு சமாடி அடிச்சு அவர்கிட்ட இந்த பெட்டியை புடுங்க பாப்பாங்க. அப்படி பெட்டியை புடுங்கும் போது அது கீழே விழுந்துடுது. வேகமா போய் அது தண்ணியில விழுந்துடுது. பணம் எல்லாம் தண்ணியிலே போயிடுது. இதை பார்த்து அந்த லேடி செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் அந்த கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டோம், வண்டியும் இப்ப பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோயினா கார் ஓட்டிட்டே போகும்போது யாரா இவங்கெல்லாம், நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா, உன்கிட்ட என்ன ட்ரக் இருக்கா இல்ல வெப்பன் இருக்கா, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது? மேம், அந்த பணம் எனக்கு தண்ணியில கிடைச்சது, கீழே ஹெலிகாப்டர் இருந்துச்சு, அதுல இருந்தா நான் பணம் வந்ததுன்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, நான் வர கண்ணால ஷூட் பண்ணிட்டேன், இது எங்க கொண்டு போவாங்கன்னு தெரியல, பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜூனியர் கால் பண்ணி நிறைய ஆட்களை இங்க அனுப்புங்க, இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படி பேசிட்டே போக அவங்களோட காரும் பஞ்சர் ஆயிடுது. இப்ப ஹீரோவும் ரொம்ப நேரம் இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிப்போம், இந்த இடத்த விட்டு நம்ம நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்ல, உன்னை நம்ப முடியாது, நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா மேம் நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், சொல்ல போனா இவங்க என்னதானே கொல்ல பாக்குறாங்க, அதனால நான் எதுக்கு உங்களை ஹர்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே நடக்கலாம், ஏன்னா பண்ணி ரொம்ப லேசுவா இருக்கு, உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் கயிறை புடிச்சிட்டே நடந்து போவாங்க. ஏதாவது முட்டாள்தனமா யோசிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் போலீஸ்ன்றத உனக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் அப்படி நடந்து போயிட்டு இருக்க, இங்க அந்த மோசமானவங்க எல்லாம் கார் ஓட்டிட்டு வருவானுங்க. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துருவாங்க. காரை முன்னாடி ஓட்டலான்னு பார்த்தா அந்த பனையில அந்த கார் மாட்டிக்கும். அப்ப எல்லாமே இறங்கிடுறாங்க. அப்ப கார் ஓட்டுறவனும் நான் வேணா ஏதாவது ட்ரை பண்ணவான்னு சொல்ல, அப்படியே பனி உடையுது. அவன் கார் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில முழுகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து முதல்ல இவனை காப்பாத்தலாம், அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட காப்பாத்திடுறாங்க. ஆனா அவங்க ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அந்த டைம்ல மோசமான கேங்ல ஒரு மொட்டை இருப்பான், அவன் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். நீங்களா இங்க ரெஸ்ட் எடுங்க, அவங்கள நான் ஈஸியா தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவன் முன்னாடி போக, இப்போ ஹீரோயினும் நம்ம இன்னும் முன்னாடி நடந்து போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவும் நீங்க சொல்ற இடம் நடக்க ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு, நம்ம காட்டு வழியா பூந்து போயிடலாம், அதுதான் நமக்கு சேஃப், ஏன்னா பனி எப்பனா உடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த இடம் தெரியுமானும் போது நான் இங்கதானே வாழ்றேன், எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா தெரியும் போது உன்னை நம்பி வரேன்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி நடந்து போக பனியெல்லாம் உடையுது. சீக்கிரம் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓடி போய் தரையில போய் நின்னுறாங்க. இப்ப அங்க இருக்கிற மொட்டையனும் வேகமா வண்டி ஓட்டிட்டு வர விஷயத்த ஹீரோ பாத்துறாரு. என்கிட்ட வெப்பன் இருக்குன்னு சொல்லி அவரோட அம்பும் விலங்க வேட்டையிடக்கூடிய டிராப் எல்லாத்தையும் அங்க செட் பண்ணி வைக்கிறாரு. அதுல அந்த மொட்டையன் வந்து மாட்டிக்கிறான். இப்ப ஹீரோக்கும் அந்த மொட்டைக்கும் செம்ம சண்டை நடக்குது, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மொட்டை அவங்கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ண பாக்குறான். ஹீரோவும் தண்ணிக்குள்ள எல்லாம் போயிடுறாரு. மறைஞ்சிருக்க டக்குன்னு ஹீரோயின் வந்து அங்க
அங்க விலங்க பிடிக்கிற டிராப் எடுத்து அவன் தலையில சொருகி விட்டுறாங்க. ரத்தம் போக அவன் அப்படியே ஸ்பாட்லயே இறந்துடுறான். ஹீரோயினும் வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு காட்டு வழியா ஓடி போயிட்டு இருக்காங்க. பனி வேற கொட்டிக்கிட்டு இருக்கு. இங்க அந்த மோசமான கேங்ல இருக்கவங்க எல்லாம் காரை ஓட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க ஹீரோயினா காணோம், என் பாய் ஃப்ரெண்ட் இங்க தானே வரேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அந்த லேடி தேடி பார்த்துட்டே இருக்க, அவரோட ஃப்ரெண்டும் தூரத்துல ஒருத்தன் தெரியறான்ல, அது என்னவோ உன் பாய் ஃப்ரெண்ட் தான் நினைக்கிறேன் போது அந்த பொண்ணு பார்த்து கதறி கதறி அழுகிறா. என் பாய் ஃப்ரெண்டுக்கு நடந்த நிலைமைய நான் மன்னிக்கவே மாட்டேன், இதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க, அவங்கள என் கையால தான் நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல அந்த பொண்ணு கன் எடுத்துட்டு காட்டு வழியா போறா. எல்லாருமே அவங்கள தேடி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் காட்டுக்குள்ள நடந்து போகும்போது நம்ம நடந்தா பனியில நம்ம காலடி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தண்ணியில நடக்க சொல்றாங்க. அப்படி தண்ணி வழியா நடக்கும்போது ஆல்ரெடி ஹீரோ நினைச்சிட்டாரு, அவரால் அந்த குளிர தாங்க முடியல, நடுங்கிட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லி நடந்து போவாங்க. அதே நேரம் அந்த மோசமான குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் அங்க வருவாங்க. கொஞ்சம் இடத்துல கால் தடம் இருக்காது. அப்ப அந்த பிரீஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, இவங்க தண்ணி வழியா தான் நடந்திருக்காங்க, இந்த தண்ணி எங்க முடியும்னு எனக்கு தெரியும் வாங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஹீரோயினும் வேற வழியா மறைஞ்சு ஒளிஞ்சுட்டாங்க. இப்ப அந்த பிரீஸ்டும் இந்த இடத்துல கற்கெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இங்க வந்து கரடிகள் அதிகமா இருக்கும்னு டிராப் கூட பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வைக்கிற ஒவ்வொரு காலையும் பார்த்து வைங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்டை இழந்த அந்த பொண்ணு செம்ம காண்டில இருப்பா. எவனாவது உன் பேச்ச கேட்பாங்களா, எனக்கெல்லாம் இங்க ஒன்னும் ஆகாது, என் கண்ணு என்ன எதுக்கு இருக்கு, நான் பார்த்துட்டு தான் நடப்பேன், முதல்ல அவங்கள புடிச்சு சாகடிக்கணும், அதுதான் என் ஏம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேக வேகமா நடந்து போவா. பார்த்தா ஒரு டிராப்ல மாட்டிப்பா. கீழே நிறைய குச்சிகளையும் ஷார்ப்பா வச்சிருப்பாங்க. அது அவ கால்ல போய் குத்திக்கும். அவளால நகர முடியாம கத்துவா. பேச்சா பேசின, இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன பொறுமையா போகணும்னு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அந்த இடம் ரொம்ப இருட்டாயிரும். அந்த பொண்ணுக்கு ரத்தம் போகுதுன்னு சொல்லி காட்டுல தூரத்துல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோயினும் எனக்கு ஒரு குகை தெரியும், அங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போக, அவர் ரொம்ப குளிர நடுங்கிட்டு இருக்கனால ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற துணி எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோவை கொஞ்சம் வார்ம் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயினும் அந்த வயசானவர் சொன்னது உண்மையா, நீ உன் மனைவியை தேடியா போற அப்படின்னு கேட்க, இல்ல அவ ஆல்ரெடி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோட பிளாஷ்பேக் சொல்றாரு. அவரும் அவங்க மனைவியும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இதயத்துல பிரச்சனை இருந்தனால இதயம் நின்னுடுச்சு. அதுக்கு அடுத்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த அப்போ ஹீரோ இங்க இல்ல, ஆப்கானிஸ்தான்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் ரிட்டர்ன் வரும்போது அவங்க மனைவி அவங்க பொண்ணோட உடலை கூட இவருக்கு பார்க்க அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. இவர் ரொம்ப கில்ட்டினஸ்ல இருப்பாரு, பொண்ணை பார்க்க முடியல, அவ இறந்துட்டான்னு சொல்லிட்டு. அதனால அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. குடிக்கிறதுனா பயங்கரமா குடிச்சாரு. அவர் எங்க இருக்காருன்னு கூட அவருக்கு நினைவு இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. அப்போ ஒரு நாள் அவங்க மனைவியை தேடி போகும்போது பார்த்தா அவங்க உடல் உறைஞ்சு போயிருந்தது. அவங்க ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. ஆனா அவங்க எப்ப இறந்தாங்கன்னு கூட இவருக்கு தெரியாத அளவுக்கு இவர் குடிச்சிருந்தாரு. இத நினைச்ச ஹீரோ ரொம்ப கில்ட்டியா இருப்பாரு. தன்னால தன் மனைவியும் குழந்தையும் ஒழுங்கா கவனிச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருப்பாரு. அதுக்கு அடுத்தது தன் மனைவி எங்க இருந்தாலும் இந்த இடத்துலதான் இருப்பாங்க, அவங்க ஆத்மா இங்கதான் இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துலயே அவரு தனியா காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட சில பொருட்கள்லாம் இருக்கும். இது அவங்க மனைவியும் உங்க குழந்தைய பண்ணி கொடுத்தது, இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, உங்க மிஷன்ல அப்போ நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. என் மனைவியும் குழந்தையும் இங்கதான் இருக்கான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோயினும் நீங்க உங்க மனைவியும் குழந்தையும் இறந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு கில்ட்டில இருக்கீங்க, சொல்ல போனா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்க எங்க இருந்தாலும் நீங்க நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க, அதனால தேவையில்லாம எதுனாச்சும் ஃபீல் பண்ணாம உங்க வாழ்க்கையை நீங்க வாழ தொடங்குங்க அப்படின்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ண, அதே நேரம் இங்க மோசமான குரூப்ல இருப்பாங்க எல்லாருமே ஒரு ரூம்ல இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு செம்ம காண்டா இருப்பா, என் வாழ்க்கை எல்லாமே போச்சு, நானே என் பாய் ஃப்ரெண்டும் என்னெல்லாம் இந்த பணத்தை வச்சு பண்ணணும்னு எப்படி எல்லாம் பிளான் பண்ண தெரியுமா, அவங்க கையில மாட்டாங்கன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோவமா பேச, அவங்க டீம்ல இருந்தவரும் இங்க பாரு நீ மட்டும் இல்ல உனக்காக நாங்களும் ரிவெஞ்ச் எடுக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன் ஹெல்த்த பாத்துக்கோ, கோவப்படுறதுனால இங்க எதுவுமே நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க பாஸ் வராரு. அவங்க பாஸ் அந்த பொண்ணு கிட்ட நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு என்ன தேவையோ கண்டிப்பா நான் அதை பாத்துக்கிறேன், நான் உன்னை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்ப அவங்க பாஸும் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு அது இப்பதான் தெரிய வந்தது, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, பணத்துக்காக தான் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், உங்க எல்லாரையும் நான் தெருக்கல்ல இருந்து சாப்பாடுகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு கூட்டிட்டு வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி இந்த விஷயத்த பண்ண வச்சது காரணம் என்ன, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தது, அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் தான் நம்மள இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஆனா நம்ம கேங்லயே ஒருத்தர் இருக்கான், நம்ம நம்பிக்கையை கெடுக்கிறான், ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்ல எல்லாருமே யாரு யாருன்னு பாத்துக்கிட்டே இருக்க. அப்ப அங்க வந்து ஒரு பையன் கிட்ட
பாஸ் போறாரு. உன்னை பத்தி எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஆல்ரெடி போனா போதும் நான் உனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தேன். ஆனா நீ பக்காவா ஒரு பிளான போட்டிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு துணியை திறந்து பார்த்தா அதுல 3 விரல் இருக்கும். இந்த விரல் யார்கிட்ட இருந்து எடுத்துட்டு தெரியுமா? உன் கூட சேர்ந்து ஒருத்தன் பிளான் பண்ணானே அவனோட விரல் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்திருக்கும்னா ஹெலிகாப்டர்ல வேற ஒரு பைலட்டை மாத்திருப்பாங்களே, அந்த பைலட்டே இவன் சொல்லிதான் வந்திருப்பாரு. வேற ஒரு பக்கமா ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு போய் பணத்தை மொத்தமா ஆட்டிய போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ரூட்டை மாத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த புயல மாட்டிருப்பாங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்தது, ஏன் ஜிபிஎஸ் வேற பக்கமா போகுதுன்னு. உன்னால எப்ப அப்படி பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி, உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகி எங்க குழுவிலேயே தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே குத்தி கொலை பண்ண. இதை பார்த்த இந்த பிரீஸ்டுக்கு நீங்க அவனை தண்டிச்சிருக்கலாம், ஆனா இப்படி கொல்றதுலாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல எல்லாமே அப்செட் ஆயிடுறாங்க. அதே நேரம் இங்க ஹீரோயினும் ஹீரோவை குகை வழியா கூட்டிட்டு போறாங்க. இதுக்கடுத்து நீ சேஃப் தான், கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது அங்க பழங்குடியின சில ஆட்கள் தங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஹீரோவை பாத்துறாங்க. சொல்ல போனா ஹீரோட மனைவியும் பழங்குடியினர் தான். ஹீரோ திருமணம் பண்ண பிறகு அவர் தான் அவங்க மனைவி அவங்க குழந்தையும் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி இவங்க நம்புவாங்க. இவன் மோசமானவன், நம்ம பொண்ணையும் அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கோவமா இருக்க. ஹீரோயினா இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப நாங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம், உங்களோட உதவி எங்களுக்கு தேவைன்னும் போது உன்ன வேணா நான் காப்பாத்துறேன், இவனுக்கு நான் காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்க, சரி வாங்க எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த பனியில பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தண்ணியில இருந்து நிறைய கேஸ் வந்தது. அப்போ இந்த இடம் ஃப்ரீஸ் ஆனனால அந்த கேஸ் வெளியே வராம இங்கே லாக் ஆயிடுச்சு. ஆனா ஒரு விதத்தை இது எல்லாமே எங்களுக்கு சேஃப்டியான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்கதான் அவங்க மக்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் அந்த தாத்தாக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் கோவமா இருக்கும். அவர்கிட்ட பேச மாட்டாரு. ஹீரோயினும் ரொம்ப நன்றி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னும் போது, நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணது காரணம் நீ சொல்லிதான் பண்ண. ஆனா எனக்கு இப்ப கூட உமாலையும் கோவம் இருக்கு. ஏன்னா பழங்குடி இனத்தையே அழிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கணும் போது நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? போலீஸ் கூட சேர்ந்து எங்களுக்கு அகேன்ஸ்டா தான் பண்றேன்னும் போது நான் அப்படி ஒன்னும் பண்ணலையே போது இல்ல எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வேணும், எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை சுதந்திரமாவே நீ வாழ விட மாட்டேன்ற அப்படின்னும் போது இல்ல நம்மளோட இயற்கையும் நம்மளோட இடங்களையும் நான் பாதுகாக்கிறேன் போது நீ பாதுகாக்கல, நீ பணத்தை கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நீங்க பண்ற செயலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலயும் அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பிரீஸ்டும் நின்னுகிட்டே இருக்கும் போது அங்க பாஸ் வராரு. பாஸ் கிட்ட பிரீஸ்டும் நான் உங்க குழுவுல சேர்ந்தது ரொம்ப தப்பா போச்சு, எனக்கு ஆரம்பத்துல உங்களோட தேவைப்பட்டது அதனாலதான் சேர்ந்தேன், ஆனா எனக்கு இப்பதான் புரிய வருது நான் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்ல, இது ஒண்ணும் பாவம் இல்ல, நீ வாழணும்னா இதை பண்ணிதான் ஆகணும், நீ ரொம்ப நல்லவங்க எல்லாம் பேசாதடா, சொல்ல போனா எனக்கு இப்ப உன்னை பிடிக்கவே இல்லை, நீ ரொம்ப மாறிட்ட, பேசாம அந்த மொட்டை செத்ததுக்கு பதில் நீ செத்துருக்கலாம், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. ஆல்ரெடி ஹீரோயின் அவங்க ஜூனியர் ஸ்டாஃப் கிட்ட ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, ஒரு மோசமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க ஜூனியர் வந்திருப்பாரு. ஆனா அவர் சிங்கிளா வந்திருப்பாரு. எங்க மத்த ஆட்கள்லாம் போது உங்ககிட்ட முதல்ல ஒரு விஷயம் பேசணும், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ சொன்ன ஒருத்தனை பிடிச்சிருக்க, அவங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னு, அந்த பணப்பை எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, பணமா அது தண்ணியோட தண்ணியா போயிடுச்சுன்னும் போது அதுக்காக தான் நான் சோலோவா வந்தேன், அந்த பணம் கிடைச்சிருந்தா நீயும் நானும் பாதி எடுத்துருக்கலாம்ல போது லூசு மாதிரி பேசாதடா, அவன் ஆபத்தான நிலைமையில இருக்கான், அவனை ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்பா கூட்டிட்டு போனோம் போது எனக்கு தேவை பணம், அதுக்காக தானே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், அவனுக்கு மத்த பணம் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ பண்றது தப்புன்னும் போது ஹீரோயினை அவன் அரெஸ்ட் பண்ணிடுறான். ஹீரோவை ஏற மரியாதையா கார்ல அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மத்த யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, அவன் வெப்பனை வச்சு பயமுறுத்துறான். அதே நேரம் இங்க பாச கிட்ட எல்லாருமே நம்ம எப்போ போய் ஹீரோவை பிடிக்கிறதுன்னும் போது நம்ம போத்தாவல ஆடு தன்னால வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் தான் ஆல்ரெடி அந்த போலீஸ் கிட்ட பணம் நான் கொடுக்குறேன், ஹீரோயின் கிட்ட வந்து ஒப்படைன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவங்களும் கார் ஓட்டிட்டு போய் பாஸ் கிட்ட ஹீரோ ஒப்படைக்கிறதுக்காக வராங்க. அப்படி கார் ஓட்டிட்டே வரும்போது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ரொம்ப மோசமானவன், இவன் நம்மள கூட்டிட்டு போய் அவங்க கிட்டதான் விட போறான்னு. அதனால அந்த ஆபீசர் கூட சண்டை போட்டுட்டு ஹீரோயினும் தப்பிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த மோசமான அடியாட்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்க அந்த ஜூனியர் ஆபீசரே ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் பிடிக்கிறதுக்காக வராங்க. இத பார்த்தா அவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப மாத்தி கன் ஷூட் பண்ணிட்டே இருக்க ஹீரோ அங்க அந்த லேடி கிட்ட கண்ணை புடுங்கி அவங்கள ஷூட் பண்ணிற ஒரு கட்டத்துல புல்லட் இல்லாம ஹீரோ பாஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்ப பாஸும் அவனை ஷூட் பண்ணாதரா, அவன் தான் நமக்கு தேவை, அவனை தனியா தூக்கு, இந்த லேடியை ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து பிரீஸ்ட் கிட்ட குடுக்குறாங்க. ஆனா அவரும் ஆல்ரெடி நான் பண்ண பாவமே போதும், அதே நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல, இதுக்கப்புறம் உங்க சங்காத்தமே வேணாம்னு சொல்லிட்டு பிரீஸ்ட் கண்ணு கொடுத்துட்டு போக, இப்ப மட்டும் நீ ஷூட் பண்ணலன்னா
உன் பாவம் எல்லாமே போயிருமா, நீ முதல்ல எங்க கேங்ல தேவையில்லடான்னு சொல்லிட்டு பாஸே பிரீஸ்ட ஷூட் பண்ணிட்டு இப்ப ஹீரோயினை ஷூட் பண்ணும்போது பிரீஸ்ட் நான் பாவம் பண்ணதுதான், ஆனா அந்த பாவத்தை மொத்தமா சரி பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு நெருப்பு பத்த வச்சுட்டு கீழே போட்டுறாரு. ஆல்ரெடி பனிக்கு உள்ள கேஸா இருக்கும், அதுல இப்ப அந்த நெருப்பு பட்டோன்னே எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஹீரோயினா அங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. அதுல ஒரு நெருப்பு பாஸ் மேல பட்டு அவர் அந்த நெருப்புலயே எரிஞ்சு இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ வேகமா ஓடி போகும்போது அந்த மோசமானவங்க கிட்ட மாட்டிக்க ஹீரோயினோட கழுத்துல அவன் கத்தி வச்சிடறான். மரியாதையா அந்த பிளைன் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்றான் போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. ஹீரோ ஒரு கட்டத்துல ஒரு ஷார்ப்பான கட்டி எடுத்து அவன் தொண்டையில குத்தி தண்ணில தள்ளி விட்டுறாரு. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ யாருக்குமே தெரியாம பனில ஓட்ட போட்டுட்டு உள்ள இறங்குறாரு. ஹீரோயினும் அந்த வயசானவர் கிட்ட ஹீரோ எங்க போயிருக்காரு அப்படின்னும் போது அவரை 4 நாளா வெளிய நிம்மதியை தேடி போயிருக்காரு, நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் அந்த வயசானவரை பார்க்க வராங்க. அவங்களும் அமெரிக்கா சேர்ந்தவங்க. அந்த பிளைனை தண்ணில இருந்து எடுத்துட்டாங்க. அந்த பிளைன்ல மொத்தம் $4 மில்லியன் இருந்திருக்கு. ஆனா கெஸ் பண்ணபடி அதுல $20 மில்லியன் தானே இருக்கணும். பாதி காசு எங்க போச்சு, ஹீரோ உங்ககிட்ட கொடுத்தானா அப்படின்னு கேட்க ஹீரோ ஏன் என்கிட்ட கொடுக்க போறான், சொல்ல போனா மனுஷங்களுக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது, இந்த உலகத்துக்கு தான் மனுஷங்க சொந்தம் அப்படின்னு தத்துவம் பேசிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயினும் நல்ல கம்பி கட்டுற கதைலாம் சொல்றீங்க, ஆமா நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் உங்க கம்யூனிட்டியில ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி இருக்கீங்கன்னு, ஹாஸ்பிட்டல் கட்ட பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்க பனியில மீன் பிடிச்சதாம அந்த காசை நான் சேர்த்து வச்சேன் போது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, வேணா மீன் பிடிக்கிறேன் லைசன்ஸ் வேணா செக் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிடும் ஹீரோ தான் பணத்தை இவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா சேர்ந்துடுறாரு. ஹீரோ கிட்ட ஹீரோயினும் நீங்க இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவங்க மனைவி இறந்ததும் அவங்க குழந்தையோட இழப்போட வருத்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்களும் ஒருத்தனா சந்தோஷமா இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு சும்மாக்கிலே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.